தமிழ்நாடு vs ஹிந்தி. இதுதான் சோஷியல் மீடியா நியூஸ் சேனல்ஸ்னு லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே ஹாட் டாபிக். They are dishonest, my dear friends. They are dishonest. They are ruining the future of Tamil Nadu students. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி எல்லா ஸ்டேட்ஸுமே 3 லாங்குவேஜ் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது லோக்கல் லாங்குவேஜ், இங்கிலீஷ், அப்புறம் இன்னொரு லாங்குவேஜ், ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஸோ இது தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய 2152 crores கொடுக்காம வச்சிருக்காங்க. இது இப்போ ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு இப்போ இல்லை, 1930s 2 லாங்குவேஜ் பாலிசி தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதாவது தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ். இது சென்ட்ரல் வர்சஸ் ஸ்டேட் மட்டும் இல்லாமல் ஹோல் நேஷனுமே அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And we had clearly said that we have issues with the NEP. We cannot accept it in full because 3 language policy is not acceptable to Tamil Nadu. இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற சென்ட்ரலி ஃபண்டட் ஸ்கீம். இது தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே சென்ட்ரல் ஃபண்ட் பண்ணுற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக எஜுகேஷன் கொடுக்கணும், டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும், சேஃப்டி கற்றுக் கொடுக்கணும். ஆனால் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள், அப்புறம் ஆர்டிஇ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் சென்ட்ரல் எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குது. ஸோ இது மூலமாக தமிழ்நாடுக்கு வர வேண்டிய 2152 crores தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. ஸோ அது எப்படி அவ்வளோ ஈஸியாக கொடுக்க வேண்டிய ஃபண்டை கொடுக்காம இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் ப்ராப்ளமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை NEPயோட ஃபியூ இயர்ஸ் பேக் லிங்க் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்கீம் மூலமாக ஃபண்ட் கிடைக்கணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் NEP அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் கம்ப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ரூல் இருக்கு. அந்த NEPல தான் எல்லா ஸ்டேட்டுமே 3 லாங்குவேஜ் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் இன்னொரு லாங்குவேஜ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கம்பல்சரியாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதை நம்ம தமிழ்நாடு பண்ணலை. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை கொடுக்கல. ஸோ இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs டீச்சர்ஸ்க்கு சேலரி கொடுக்க முடியல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எதுவும் பண்ண முடியல. ஒரு 60 lakhs ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக்ஸ், அது மாதிரி மெட்டீரியல்ஸ் எதுவும் கொடுக்க முடியல. அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரனுக்கான சப்போர்ட், இதெல்லாம் நம்மளால பண்ண முடியல. இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்றாங்க. ஏன்னா இது ஆர்டிஇக்கு அகேன்ஸ்டா இருக்கு. NEPயோட லிங்க் பண்ணக்கூடாது. 2000 crore மட்டும் இல்லை, ஈவன் 10,000 crore இந்த ஸ்கீம் மூலமா ஃபண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கூட நாங்கள் 2 லாங்குவேஜ் ஸ்கீம்ல இருந்து மாற போறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட புஷ்ஷை வேர்பலா அப்போஸ் மட்டும் பண்ணாம இந்த டெபிசிட்டை மேட்ச் பண்றதுக்கு ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் ஃபண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வித்ஹெல்ட் ஃபண்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்டும் சரி சென்ட்ரலும் சரி அவங்களோட ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ வரையும் விட்டு கொடுக்காம தான் இருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக் இஷ்யூ. இதில் ஸ்கீம் பற்றி பார்த்தோம், எதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஃபண்டை வித் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கிறதையும் பார்த்தோம். இதெல்லாம் லீகலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொன்னது, இது இல்லீகல், எஜுகேஷன் ஒரு ஷேர்ட் டொமைன், அட்டானமி இருக்கணும், சென்ட்ரல் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த ஹோல் ஃபண்டே சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலாம். அதை கம்ப்ளை பண்ணலைன்னா அவங்களால வித் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ லீகாலிட்டி பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறது கரெக்ட் தான், அவங்களுக்கு அந்த ரைட்ஸும் இருக்கு. இது தமிழ்நாடுக்கு மட்டும் பண்ணல. இப்போ ரீசெண்டாக 2022 வெஸ்ட் பெங்கால் கூட ஏதோ 1000 crore ஏதோ ஒரு நான் கம்ப்ளைண்ட்ஸ்னால கொடுக்காம வச்சிருக்காங்க. அது லிட்டிகேஷன் அப்புறம் நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் லீகல் திங். அப்புறம் இந்த லாங்குவேஜ் கிளாஷ் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி 1937 காங்கிரஸ் கவர்மெண்ட் ஹிந்தி புஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ பெரியார் தலைமையில ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. அந்த ப்ரெஷர் காரணமா 2 years லேட்டர் 1939 வித்ரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1965 திருப்பி ஹிந்தி புஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ நடந்த ப்ரொடெஸ்ட் ரொம்ப பெருசு. மோர் தென் 1 lakh people பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 66 people உயிர் விட்டுருக்காங்க. இந்த 66 பேர் இறந்தது கூட அஃபிஷியலா எஸ்டிமேட் பண்ணுது. அன்அஃபிஷியலா பார்த்தோம்னா 400க்கும் மேற்பட்ட பேர் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு தெரியல. பட் இதுக்கெல்லாம் அப்புறம் இந்த ப்ரெஷர் தாங்காம திருப்பி அதை வித்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் டிஎம்கே கவர்மெண்ட் அப்போ ஆட்சிக்கும் வந்தாங்க. இப்போ இது லீகலாகவே இருக்கட்டும்னு வச்சுப்போம். யார் ரைட்டு சரி அப்படின்னு தள்ளி வச்சுட்டு இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுனால இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மொதல் விஷயம், அஃப்கோர்ஸ் மல்டிலிங்குவல் அட்வான்டேஜஸ். இப்போ ஸ்கூல் சில்ட்ரன் 3 லாங்குவேஜ் தெரியுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி தெரியுது அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளி ஸ்டேட்ஸ்க்கும் போய் ஒர்க் பண்ண முடியும். நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கும் போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். செகண்ட் கம்யூனிகேஷன். தமிழ்நாடு, சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியா பீப்புள் கூடயும் ஈஸியாக பேசி கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். தேர்ட் ஒன் நேஷன்
ஒன் லாங்குவேஜ், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல அட்வான்டேஜஸ் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. தெரியும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இதுக்கு வந்து கான்ஸ். தமிழ் பீப்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹிந்தி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் திணிக்க பாக்குது. 3 லாங்குவேஜ் என்ன வேணா படிக்கலாம் அப்படின்னா, தெலுங்கு, மலையாளம் படிக்கிறத விட ஆஃப்கோர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹிந்தி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால வந்து தமிழ் லாங்குவேஜ் அழியறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற அந்த பயமும் இருக்கு. பிளஸ் ஒருத்தருக்கு ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும், இல்ல ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கணும்னா அவனாவே போய் கத்துப்பான். அத ஃபோர்ஸ் பண்ணி, கம்பல்ஷன் பண்ணி, ஃபண்ட் வித்ஹோல்ட் பண்ணி பண்ணணுங்கிற அவசியம் என்ன? அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட். 2வது விஷயம் லேக் ஆஃப் ரிசோர்ஸ். இப்போ ஸ்கூல்லேருந்து ஹிந்தி கம்பல்சரியா படிக்கணும்னா, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், புக்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணணும். இத்தன வருஷமா மெனி டிகேட்ஸா வந்து 2 லாங்குவேஜ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப திருப்பி 3வதா ஒரு லாங்குவேஜ் கம்பல்சரியா படிக்கணும் அப்படின்னா, அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கான ஹியூமன் கேபிட்டல் எல்லாமே வேணும். ஸோ அது ஒரு இஷ்யூ. இன்னொரு மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப ஹிந்தி படிக்கிறோம்னே வச்சுக்குவோம். அதனால என்ன அட்வான்டேஜ்? அது வந்து அவ்ளோ டிராஸ்டிக்கா நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இன்கிரீஸ் பண்ண போதா? இல்ல டிஃபரன்ஸ் காமிக்க போதா? அப்படிங்கிறது தான். ஸோ என்ன கேட்டீங்கன்னா வந்து, இதுல ரொம்பவே மினிமல் அட்வான்டேஜ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும்னா, அதுவே போதும். தமிழ் வச்சுட்டு தமிழ்நாடுல வேலை பார்க்கலாம். இங்கிலீஷ் வச்சுக்கிட்டு இந்தியா பூரா வேலை பார்க்கலாம். குளோபலாவும் ஒரு நல்ல அப்பீல் இருக்கு. ஐடிலயும் சரி, எந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி. ஸோ அத வச்சுட்டே நம்ம மேனேஜ் பண்ண முடியும். இப்ப ஹிந்தி கத்துக்கனால என்ன அட்வான்டேஜ் இருக்க போது? நார்த் இந்தியா போய் பேசலாம். ஆட்டோக்காரங்களையோ, அங்கிட்ட டிராவல் பண்றப்ப பேசலாம். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா பேசிக்கலாம். மத்தபடி ஹியூஜ் இம்பாக்ட் இருக்க போதா அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல. இப்போ நம்ம டேட்டா கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா கூட அதுதான் சப்போர்ட் பண்ணுது. 2011 நெனைக்கிறேன். அப்ப எடுத்த சென்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாட்டுல மோர் தென் 83% ஆஃப் பீப்பிள்க்கு வந்து தமிழ் தெரியும். ஆஃப் கோர்ஸ். அப்புறம் 18.5% ஆஃப் பீப்பிள்க்கு வந்து இங்கிலீஷ் தெரியும். வெறும் லெஸ் தென் 1% ஆஃப் பீப்பிள்க்கு தான் ஹிந்தி தெரியும். என்னது? லெஸ் தென் 1%. பட் இந்தியாவோட ஸ்டேட் ஜிடிபி எடுத்து பார்த்தோம்னா, தமிழ்நாடு 2nd ரேங்க்ல இருக்கு. ஒன்லி பிஹைண்ட் மகாராஷ்டிரா பிகாஸ் ஆஃப் மும்பை. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடோட லிட்ரசி ரேட் வந்து மோர் தென் 80%. பட் நேஷனல் லிட்ரசி ரேட்டே வந்து 74% தான். அதே மாதிரி இப்போ ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களோட பெர்சன்டேஜ் வந்து ரேஞ்சிங் பிட்வீன் 3 to 10%. பட் தமிழ்நாடோட பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா, மோர் தென் 18%. இதுவே வந்து தமிழ்நாடு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். இட்ஸ் டேட்டா ட்ரிவன் ப்ரூஃப். இது வந்து என்னோட ஒப்பீனியன் கிடையாது. இப்படி இருக்கிறப்போ, ஹிந்தி கம்பல்சரியா கத்துக்கணும், இல்ல இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்னு கம்பல் பண்றதுல என்ன மீனிங் இருக்கு? என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்க போது? இது போக இந்தியால எஜுகேஷன் சிஸ்டம் டெவலப் பண்றதுக்கும், இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நெறைய விஷயம் இருக்கு. குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு மேட்ச் பண்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது, எல்லாருக்கும் ஈக்குவலான எஜுகேஷன் குடுக்கறது, சிலபஸ்ல சேஞ்சஸ் பண்றது, அப்ரோச்ல சேஞ்ச் பண்றது, பிராக்டிகல் ஸ்கில்ஸ்க்கு நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது, சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு லாங்குவேஜ ஃபோர்ஸ்ஃபுல்லா கத்துக்கணும் அப்படிங்கிறதுல எந்தவித யூஸும் கிடையாது. ஸோ இதில கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஸ்டூடண்ட்ஸோட ஃபியூச்சர் மைண்ட்ல வச்சுட்டு குட் இன்டென்ஷன்ஸோட தான் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னாலுமே, டேட்டாவும், ஃபேக்ட்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒரு லோக்கல் லாங்குவேஜ், இன்னொன்னு இங்கிலீஷ் கத்துக்கிட்டாலே போதுமானது. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் வச்சு அவன் கம்யூனிட்டில பேசிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும். இந்தியாக்குள்ளேயும் பேசிக்கலாம், மத்த ஸ்டேட்ஸோட. அப்புறம் வெளியிலயும் குளோபலாவும் அப்பீல் இருக்கு. அதையும் மீறி யாருக்கோ ஒருத்தருக்கு ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, ஹிந்தி மட்டும் இல்ல, எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அவனே போய் கத்துக்க போறான். நீட் இருந்தா போதும். அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம சொல்ல வேணாம். அவங்களுக்கு தேவையானத அவங்களே பார்த்துக்க போறாங்க. ஸோ இது மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணாம, நான் ஏற்கனவே சொன்ன மாரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல மாத்துறதுக்கு முயற்சி பண்ணி, அதுக்கான ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணா, தமிழ்நாடு மட்டும் இல்ல, எல்லா ஸ்டேட்ஸ் இன் இந்தியாவுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.